ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்சர் ஹோம் தேட்டர் 5.1 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய மாடல் கொடுத்துருப்பேன் 5.1ல் இது ஒரு மாடலு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்ப லுக்காகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் சைஸில் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். கார்னரில் ஒரு ஷார்ப் இல்லாமல் அதை பெண்ட் பண்ணி விட்ருப்பாங்க, அந்தளவுக்கு நம்ம ஒரு லுக்காக இருக்குது. எல்லா மாடலோட இந்த மாடல் கொஞ்சம் லுக்காகவே இருக்குதுன்னு நான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயும் பார்த்திங்கன்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வால்யூமு எஃப்எம்லாம் வந்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம்மோட கிளியரன்ஸ் கொடுத்துரும். எஃப்எம்மும் பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது சப்போட ஸ்பீக்கரு, இது சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட இதில் வந்து ஒரு கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காகவே இருக்குது. பின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. பின்னாடி எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேலாம் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ளூடூத்து, ஆக்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாலும் ஆக்ஸு லோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்மோட கண்ட்ரோலு, ரெக்கார்டு இல்லை, இது நம்ம உங்களுக்கு இது என்ன ஆப்ஷன் எனக்கு தெரில. ஓகே, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோடு, இதில் உங்களுக்கு யூஎஸ்பி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன் நல்லாயிருக்கு. பட்டனுங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், எஃப்எம் ஸ்கேனிங் ஓடும், ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து ஃபாஸு, எக்கோ, அடி, பாக்ஸு எல்லாமே இது கீழே கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு செம லுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாலே எஃப்எம் ஓடிட்டுருக்கு. நம்ம வயர் கொஞ்சம் நீங்கள் ஏரியல் போட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பக்காவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், லைட் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகும் பாருங்கள். ஆஃப் ஆகிட்டு இப்போ போடுவேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்பீக்கரோட இன்னும் பேக் சைடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மற்ற ஸ்பீக்கரை விட இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக போட்டிருக்காங்க. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கன சும்மா சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்து இதில் வந்து 2வது ஸ்பீக்கரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரிவ்யூனால் எல்லாமே காட்டி ஆகணும். அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பீக்கரு, எல்லாமே ஒரே மாடல் 1 2 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித் ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரிமோட்டையும் பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டும் ஒரு லுக்கான கண்டிஷனில் தான் இருக்குது. ரிமோட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்மால் சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்ச்சர்னு போட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பேக் சைஸில் என்னென்ன பின்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவியிலேருந்து வர்ற லைன் பூரா மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர் வர்ற லைன் பூரா பார்த்திங்கன்னா அது கட்டம் போட்டு ஒரு டிடியிலான கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நம்ம ஸ்பீக்கரோட லைன் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா வார்னிங். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ரிஸ்க் ஆஃப் த வார்னிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பின்னாடி யாரும் கலட்ட வேண்டாம், அதாவது வந்து எலக்ட்ரிக் ஷாக்குன்னு போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்ச்செட்டு 5